தப்பு பண்ணிட்டனோ? அவர் உண்மையிலேயே ஆபீஸ் வேலையா தான் போறாரா? கோச்சிட்டு போனவரு போன் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. உண்மையிலேயே என் மேல கோவமா இருக்காரோ? நந்தினி, அம்மாடி நந்தினி. சித்தி உட்கார். ஏமா ஒரு மாதிரி இருக்க? இல்ல சித்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, நீ ஏதோ டல்லா இருக்க. என்னன்னு கேக்குறேன், எங்கிட்டயே விஷயத்த சொல்லாம மறைக்கிற. என்னன்னு சொல்லு நந்தினி. உண்மையாவே என்ன நீ அம்மான்னு நினைச்சிருந்தேன்னா விஷயத்த சொல்லிருப்ப. பரவாயில்ல, நான் மூணா மனுஷி தானே. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல சித்தி. அவரு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூர் போறேன்னு சொன்னார் இல்லையா? ஆமா. அவரு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தான் வெளியூர் போயிருக்காரு. ஐயோ, என்ன சொல்ற? உனக்கும் விஸ்வாக்கும் சண்டையா? ஆமா சித்தி. அச்சச்சோ, சத்தியமா என்னால நம்பவே முடியல. ஒரு ஆத்மார்த்தமான ஆதர்ச தம்பதிகள்னா நீங்க 2 பேரும் தான் நான் இப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அசடு, இது ஏதாவது சின்ன கோவமா தான் இருக்கும். இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத நந்தினி. ஏமா, உங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை? என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. நேத்து எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்தது, அதான் நேரத்தோட படுத்துட்டேன். அவர் என் மேல கோச்சுக்கிட்டாரு. ஐயா, நீ தலைவலின்னு தானே சொன்ன, இதுக்கா போய் விஸ்வா உங்ககிட்ட கோச்சுக்கிட்டா? ஆனா என்னால நம்பவே முடியல. அவன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்? நீயும் போய் சொல்ல மாட்ட. இருந்தாலும் நீ அவனை போக விட்டுருக்க கூடாது, தடுத்து நிறுத்திருக்கணுமா இல்லையா? நான் எவ்வளவோ தடுத்து பார்த்துட்டேன் சித்தி, அவர் மீறி போயிட்டாரு. சரி, நீ அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. இல்ல சித்தி, நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன். என் நம்பரை பார்த்தாலே கட் பண்றாரு. அப்படியா? இந்தா என் போன்ல இருந்து. ஐயோ வேணாம் சித்தி, திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணா அவர் கோவம் வந்துரும். கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்றேன். இத பாரு, எந்த ஒரு பிரச்சனையுமே சின்னதா இருக்கும்போதே சரி பண்ணிடணும். இல்லனா அந்த பிரச்சனை பெருசாகி சரி பண்ண முடியாமே போயிடும். நீ பண்ண வேணாம், நானே அவனுக்கு ட்ரை பண்றேன். என்ன விஸ்வா, உனக்கும் நந்தினிக்கும் ஏதோ சண்டையாமே? இத பாரு, இவ கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துக்கிட்டாலும் நீ தான் விட்டு கொடுத்து போனோம். விஸ்வா, நீ மத்தவங்களுக்கு புத்தி சொல்றவன், நீ ஏன் இப்படி நடந்துக்கலாமா? ஏண்டா அப்புறம் எதுக்கு நந்தினி தான் வேணும்னு அடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நீ இப்படி இவ்வளவு அழ வைக்கிறதுக்காகவா? என்னது சாரியா? எங்கிட்ட சாரி கேட்டு என்ன பண்ண போற நீ? நீ உடனே வீட்டு கிளம்பி வா. என்னது 1 ஹவர்ல வரியா? சித்தி, வீட்டுல வந்து நேர்ல பேசிக்கிறியா? பேசுறேன். ஹலோ ஹலோ, என்னது சத்தமே கேட்கல? கட் ஆயிடுச்சு போல இருக்கு. தெரியல, பாக்குறேன். ஆமா, கட் ஆயிடுச்சே. நந்தினி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. விஸ்வ மனச நீ ரொம்ப நோகடிச்சிருக்க. அதான் என்கிட்ட பேசுனா, உங்ககிட்ட பேசல. இத பாரு, புருஷன் பொண்டாட்டினா இப்படி சண்டையெல்லாம் வரும். நாம தான் உடனே சமாதானப்படுத்தணும். நீ என்ன பண்ற, அவன் நேர வீட்டுக்குள்ள வந்ததும் ஓடி போய் என்ன மன்னிச்சிருங்கன்னு அவன் காலில் விழுந்துரு. நந்தினி, எவ்வளவு பெரிய முரடனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோவக்காரனா இருந்தாலும், சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே இறங்கி வந்துருவாங்க. என்ன யோசிக்கிற?
ஓ, நானும் கல்பனாவும் நந்தி மாதிரி இங்க இருக்கும்போது நீ எப்படி அவங்கிட்ட மன்னிப்பு கேக்குறது தானே? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல சித்தி. என்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத நந்தினி. இத பாரு, நான் கல்பனாவை கூட்டிட்டு கடத்தர் வரைக்கும் போயிட்டு வரேன். நான் திரும்பி வரும்போது உங்க 2 பேரோட சிரிப்பு சத்தம் ரோடு வரைக்கும் கேட்கணும். நந்தினி, வந்துட்டே சித்தி. நந்தினி, இந்த வாய நந்தினி. என்ன சித்தி? கல்பனா ப்ராஜெக்ட் விஷயமா ப்ரௌசிங் சென்டர்ல இருக்காளாம். நான் அவளை கூட்டிட்டு கடத்தருக்கு போயிட்டு அப்படியே எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். இத பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல விஸ்வா வந்துருவான். நீ அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு 2 பேரும் சமாதானம் ஆயிடணும். நான் வரத்துக்குள்ள நான் கிளம்பட்டுமா? சித்தி, இந்த விஷயம் அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரிய வேண்டாம். என்ன நீ இதெல்லாம் போய் நாங்க சொல்லிக்கிட்டு இருப்பேனா? இத பாரு, நீ என் பொண்ணு மாதிரி. உன் வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் தானே நான் ஆசைப்படுவேன். போயிட்டு வரட்டுமா? நந்தினி, கதவை சாத்திக்கிட்டு பத்திரமா இரு. நான் வந்துடுறேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரி. ஏண்டி, சமாதானமாக போற? ஆக விட்டுருவேனா? கூல். என்னது நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். அப்படிலாம் பண்ணாத. அத பத்தி உனக்கு என்ன? போடா வெளியே. என்ன நந்தினி, நான் உன்னை தேடி தேடி வந்துகிட்டு இருக்கேன். என்ன நீ இப்படி விரட்டுறியே? இதெல்லாம் தப்பு. நான் யாரு? சின்ன வயசுல இருந்து உன்னோட லவர். ஐயோ கடவுளே, ஏன்டா இப்படி பண்ற? இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்ன. சரி, நான் சொல்லல, நீ சொல்லு. ஒரே ஒரு தடவை சொல்லு, அது எனக்கு போதும். இப்ப நீ மரியாதைங்கிறது போறியா இல்லையா? சரி, நான் போறேன். பட் நீ கூட வா. 2 பேரும் போய் சந்தோஷமா இருக்கலாம். வா. ஐயோ அறிவு கட்டவனே, நான் உன்னோட ஃப்ரெண்டேடா, இன்னொருத்தரோட பொண்டாட்டி. நான் உன்னோட லவர். உனக்கு என்னடா ஆச்சு? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி பண்ற? நான் அப்படியே தான் நந்தினி இருக்கேன். நீ தான் மாறி போயிட்ட. நான் உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணி என் மனசுக்குள்ள பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன். நான் உனக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ புதுசா வந்தவனோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த வாழ்க்கை உனக்கு வேணாம். வந்துரு என் கூட வந்துரு. மரியாதைங்கிறது போயிடு. இப்ப என் வீட்டுக்காரர் வர நேரம். அவருக்கு இது வரைக்கும் இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. தெரிய வச்சிடாது.
எனக்கு தெரியும் நந்தினி, நீ விஸ்வாவை விட்டு வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. அதனாலதான் உன் நினைப்போடையே இந்த உலகத்தை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். போக வேண்டியதானே? எதுக்காக இங்க வந்து சொல்ற? இல்லடா, நீ சாக மாட்ட, மத்தவங்கள தான் சாகடிப்ப. இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் பாய்சன் குடிச்சு 1 hour ஆச்சு. கடைசியா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சுரேஷ், சுரேஷ், ஐயோ, டேய், என்னடா ஆச்சு உனக்கு? சுரேஷ், என்னாச்சு சுரேஷ்? என்னாச்சுடா? சொல்லு. என்ன நந்தினி, பயந்துட்டியா? நிஜமாவே நான் செத்துட்டேன்னு பயந்துட்டியா? என் நந்தினி இருக்கும்போது நான் எப்படி சாவேன்? நந்தினி, நீ நானும் சேர்ந்து வாழணும். ஏன்னா அது விதி, எழுதப்பட்ட விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆன உடனே நீ எவ்வளவு பதற பாத்தியா? ஏன்? நீ என்ன லவ் பண்ற, ஆனா அதை வெளியில சொல்றதுக்கு பயப்படுற. நாம வாழ போறோம், சந்தோஷமா வாழ போறோம். இந்த வீடு வேணா, அந்த விஸ்வா வேணா. வா, நம்ம போலாம். நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கு நந்தினி, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. வா நந்தினி, வா நந்தினி, வா. பொறுக்கி, நானும் போன போட்டுன்னு பார்த்துட்டே இருக்கேன். விஷம் குடிச்ச மாதிரி நடிக்கிறியா? உன்னை நடு ரோட்ல நிக்க வச்சு வெளுக்க மாத்தாலே அடிச்சிருவேன். போடா நந்தினி. இப்படி போறியா இல்லையா? மாட்டேன், மாட்டேன் நந்தினி, முடியாது. உன்னெல்லாம் போக விட மாட்டேன். மரியாதை போயிடு, போயிடு, போ. நீயா நந்தினி என்ன செருப்பால் அடிப்ப? போடான்னு சொன்னேன். நந்தினி, போடானா?
அது வந்து யாரும் தெரியாம என்ன மன்னிச்சிடுங்க. அச்சை, உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல் தாண்டி சேர்க்கணும். இதுக்கு மேல என்ன இழவுன்னு கேட்டா சொல்லியும் தொலைய மாட்டேங்கிற. ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? சாரிங்க, நான் ஏதோ ஒரு டென்ஷன். என்ன டென்ஷன்? டென்ஷன் பை ஃபுட். காலையில டென்ஷன், மதியானம் டென்ஷன், ராத்திரி டென்ஷன், 24/7 உனக்கு டென்ஷன் தான். எனக்கு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் எதுக்காக திரும்பி வந்தேன் தெரியுமா உனக்கு? சரி, சண்டை போட்டுட்டமே, உன் மனசு வருத்தப்படுமே, போய் சமாதானப்படுத்துவோம். நம்ம நந்தினி எவ்வளவு கஷ்டப்படுவா. ஆசையா வந்தேன். என் ப்ராஜெக்ட் மீட்டிங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு வந்தேன். எப்படி பிஹேவ் பண்ற? நீ மாறவே மாட்டியா? இப்படியே தான் இருப்பியா? இல்லங்க, இல்ல, நீ மாற மாட்ட. எழுதி தரேன், நீ மாற மாட்ட. இப்படியே தான் இருப்ப. எனக்கு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் ஏதோ புரியாம நடந்துக்கிட்டேன். எனக்கு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு நான் சொல்றத என்னங்க? என்னங்க, உங்களுக்கு என் மேல இன்னும் கோவம் தீரலையா? கோவம் இல்ல நந்தினி, ராணம். ஐயோ, நான் யாரோ நினைச்சுதாங்க உங்களை அப்படி தள்ளி விட்டேன். ஐயோ, yet another story of yours. நான் இப்ப உனக்கு கதை கேட்டேனா? இல்லங்க, நான் ஏன் அப்படி எனக்கு தேவையில்ல. விளக்கம் காரணம் எதுவுமே எனக்கு தேவையில்ல. நான் கேட்டேனா? ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் தான் பண்ண தப்புக்கு அப்பவே மன்னிப்பு கேட்டேனே. நான் என்ன சர்ச்சில் இருக்கிற பாதிரியாரா? தினமும் நீ தப்பு பண்ணிட்டு வந்து கன்ஃபஸ் பண்றதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் அழுத்து போச்சு. இத பாரு, நீ புத்திசாலியா இருக்கலாம், நான் முட்டாள் இல்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க நான் ஆசையை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா இப்ப பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே. ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியா நீ நடந்துக்கிற? நந்தினி, நான் இப்பதான் சொன்னேன், I'm no fool. உன் மனசுல ஏதோ இருக்கு. அதனாலதான் என்ன பத்தியோ என் மனச பத்தியோ கொஞ்சம் கூட கவலைப்படாம you're going on and on and on. இல்லங்க, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. என்னோட சூழ்நிலையே. Stop it, will you? திரும்ப 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 அதையே பேசிக்கிட்டு. நான் தான் சொல்றேன்ல, நீ எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்கவும் வேணாம், நான் கேட்கவும் ஆசைப்படல. நந்தினி, நான் இன்னைக்கு கடைசியா சொல்றேன், இனி நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். நீயும் என்கிட்ட எதுவும் கேட்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். இதுக்கு மேல விளக்கங்கிற பேர்ல ஏதாவது பேசுன போயிட்டே இருப்பேன்.